கவிதை தாகம் ஆ ராசாவுக்கு அவர் இன்னொரு கவிதை எழுதுறாரு. என் வீட்டு தோட்டத்து தென்னை கூனி வளைந்து எதிர் வீட்டிற்கு இளநீர் தந்தால் இலக்கியத்தில் அதற்கு பெயர் முடத்தெங்கு, அரசியலில் என்ன பெயர் சூட்டலாம், வாழ்க தமிழ் அப்படின்னு போட்டார். அப்ப இதுல எங்கன்னா இதுல இந்த பண்ணையார்த்தனம் தெரியுது. இது ரொம்ப அன்பார்ச்சுனேட். என் வீட்டு தோட்டத்து தென்னைனா நீ உங்க வீட்டு தோட்டத்துக்குள்ள தென்னையை வளர்ப்பது. விடுதலை சிறுத்தைகளும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் காங்கிரஸ் கட்சியும் உங்க வீட்டு தென்னை மரமா? அவர்கள் கூட்டணி கட்சிகள்பா. நீங்க அவர்களிடமிருந்து ஏதோ பெறப்போகிறீர்கள்ங்கிறதுனாலதான் அவங்களுக்கு இடங்களையும் தரீங்க. நீங்க ஏன் தந்தீங்க? அவர்களிடமிருந்தும் நீங்கள் வாக்குகளை பெற வேண்டும், அவர்களுடைய ஆதரவு கட்சிகளிடமிருந்து ஆதரவு மக்களிடமிருந்தும் வாக்குகளை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தானே. அவங்க நீங்க எப்படி என்ன தைரியத்துல என் வீட்டு தோட்டத்து தென்னை அப்படின்னு சொல்லி இவங்களோட இந்த கட்சிகள் எல்லாம் இவங்க தங்களுடைய காம்பவுண்டுல ஆழ்வார்பேட்டையில அவர் ஸ்டாலின் தன்னுடைய வீட்டு காம்பவுண்டுக்குள்ள இவங்களெல்லாம் விதைச்சாராம். அது அப்படியே எம்பி நேரா அது பனையூர்ல போய் அவர் வீட்டுக்கு உள்ள போய் அது தொங்கிருச்சான் காய். அவர் வெட்டி அந்த இளநீரை எடுத்து பருகிட்டாராம். அது முடத்தெங்கு. இதுக்கு அரசியலில் என்ன பெயர் சூட்டலாம்? நீங்க என்ன இவங்கெல்லாம் கொத்தடிமையாக எழுதி வாங்கிட்டீங்களா?